ஹை டான்செட் MBAல டேட்டா சஃபிஷியன்சி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி ஒரு ஃபுல் செக்ஷன். இதில் வந்து மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் வரும். இது என்ன கொஸ்டின் டைப் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க. தட் இஸ் ஃபாலோட் பை 2 ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 4 ஆன்சர் சாய்ஸஸ் இருக்கும். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை தனித்தனியாக இவால்வேட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இனஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கா, கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். நம்ம ஆக்சுவலி சால்வ் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ் வேல்யூலாம் கேல்குலேட் பண்ணணும்னு நீட் இல்லை. ஆனால் அது கேல்குலேட் பண்ணுறதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டேட்டா சஃபிஷியன்சி. இதில் வந்து 4 ஆன்சர் சாய்ஸஸ் இருக்கும். அந்த 4 ஆன்சர் சாய்ஸஸ் இந்த 5ல எந்த 4 வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஆன்சர் சாய்ஸஸை படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிறது முக்கியம் டேட்டா சஃபிஷியன்சியில். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, choice A, if data in the statement 1 alone is sufficient to answer the question. So அதாவது இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஒரு கொஸ்டின் இருக்கும் followed by 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டேட்மெண்ட் 1 is sufficient to answer the question, ஸ்டேட்மெண்ட் 2 is insufficientனு அர்த்தம். ஓகே, ஸோ இதை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் 1ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு கொஸ்டினை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அதே ஆன்சர் சாய்ஸ் பி வந்து இஃப் டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient to answer the question. Choice C வந்து if data either in the statement 1 alone or statement 2 alone are sufficient to answer the question. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தனித்தனியா சஃபிஷியண்டா தான் இருக்கு. 2 ஸ்டேட்மெண்ட்ல உள்ள இன்ஃபர்மேஷனுமே தனியா எடுத்தாலே வந்து அது வந்து ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா C. D வந்து in data in both statements 1 and 2 together are necessary to answer the question. இதுக்கு என்ன அர்த்தம்னா, 2 ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியா இன்சஃபிஷியன்ட், ஆனா 2 இன்ஃபர்மேஷனையும் ஒன்னா சேர்த்தோம்னா we can answer the question. E வந்து if the question cannot be answered even with the help of both the statements. 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணா கூட ஆன்சர் வரலைன்னா E. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் டேட்டா சஃபிஷியன்சி செக்ஷன் உள்ள போனோடனே இந்த ஆன்சர் சாய்ஸஸை படித்து புரிஞ்சுக்கிட்டு இதே ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 5ல எனி 4 கேட்பாங்க, அது எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி முதல்ல எழுதிக்கங்க. இப்போ சாய்ஸ் ஏங்கிறது என்ன, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் சஃபிஷியன்ட், ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்சஃபிஷியன்ட். இந்த மாதிரி நீங்க உங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, so that you don't have to refer the answer choices every time. Okay, so choice B வந்து first statement is insufficient alone, இதை மட்டும் எடுக்கும்போது இது insufficient. statement 2 alone is sufficient. Okay, choice C என்ன இங்க கொடுத்திருக்காங்கன்னா, statement 1 is sufficient, statement 2 is also sufficient. ரெண்டும் தனித்தனியாவே வந்து ஆன்சர் வருது, கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் டி. சாய்ஸ் டி என்ன சொல்றாங்கன்னா, ஐம் ரைட்டிங் ஹியர், சாய்ஸ் டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்சஃபிஷியன்ட், ஓகே, செகண்ட் இஸ் ஆல்சோ இண்டிவிஜுவலி இன்சஃபிஷியன்ட். ரெண்டுமே இன்சஃபிஷியன்ட்னா மட்டும்தான் நீங்க வந்து கம்பைன் பண்ணணும். ஓகே, கம்பைனிங் டைரக்டா பண்ணிடக்கூடாது. தட் இஸ் த பிக் மிஸ்டேக் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் யூஷுவலி டூ. யூ ஷுடன்ட் கம்பைன் த ஸ்டேட்மெண்ட்ஸ் டைரக்ட்லி. தனித்தனியா இவால்வேட் பண்ணிட்டு ரெண்டுமே இண்டிவிஜுவலி இன்சஃபிஷியன்ட்னா மட்டும் கம்பைன் பண்ணலாம். 2 இன்ஃபர்மேஷனையும் கம்பைன் பண்ணும்போது ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா சஃபிஷியன்ட், அதாவது ஆன்சர் சாய்ஸ் டி. ஓகே, சாய்ஸ் இ என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்சஃபிஷியன்ட், okay, second is also insufficient, okay, so we are combining also insufficient அப்படின்னா ஓகே, நான் திரும்ப சொல்றேன், இதே ஆர்டர்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் சாய்ஸ்ல புக்லெட்ல நீங்க டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் பண்றதுக்கு முன்னாடி ஆன்சர் சாய்ஸஸ் தெளிவா படிச்சுட்டு இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு தரமும் நீங்க ஆன்சர் சாய்ஸஸை படிக்க தேவையில்லை, நீங்க எழுதினதை பார்த்து சம் போட்டுற முடியும். இதுல என்ன பேசிக் அப்ரோச் அப்படின்னா, யூ ஷுட் இவால்வேட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் அலோன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனித்தனியா தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் படிச்ச ஸ்டேட்மெண்ட்ல இருந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க கூடாது. ஓகே, யூ ஷுட் பி வெரி மச் கான்ஷியஸ் அபவுட் தட். ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணிடக்கூடாது. கம்பைனிங் கம்ஸ் ஒன்லி வென் போத் ஆர் இண்டிவிஜுவலி இன்சஃபிஷியன்ட். ஓகே, அகெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னா, கன்சிடர் ஈச் ஸ்டேட்மெண்ட் செப்பரேட்லி. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தெரியாம நம்ம படிக்கும் போதே கம்பைன் பண்ணிடுவோம், அப்படி பண்ணக்கூடாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹைட் த ஸ்டேட்மெண்ட் விச் யூ ஆர் நாட் லுக்கிங் அட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஹைட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஹைட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷனையும் மறந்துடணும் அப்போதைக்கு.
Okay, do not waste time in solving a problem because நமக்கு ஆன்சர் தேவையில்லை. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டா எக்ஸ் வேல்யூ நமக்கு தேவையில்லை, நீங்க சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். யூ ஷுட் ஜஸ்ட் சே வெதர் இட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் இஸ் சஃபிஷியன்ட் ஆர் நாட். யூ டோன்ட் ஹேவ் டு ஆக்சுவலி சால்வ். ஓகே, ஆன்சர் த கொஸ்டின் ஆஸ்ட். அதாவது வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டால் ஒரு வேல்யூ தான் வரணும், அப்பதான் சஃபிஷியன்ட். மல்டிபிள் வேல்யூஸ் வருதுன்னா இன்சஃபிஷியன்ட். அதே மாதிரி டு நாட் மேக் அன்வான்ட் அசம்ஷன்ஸ். நாமளா எதையும் அசியூம் பண்ணிக்காம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் படி போறது கரெக்ட். ஓகே, ஸோ இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸ்ல எந்த டாபிக்கை வேணாலும் டேட்டா சஃபிஷியன்சில டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இட் கேன் பி அ ஜென்ரல் நம்பர்ஸ் கொஸ்டின், அல்ஜிப்ரா கொஸ்டின், இல்லை ரேஷியோ, பர்சன்டேஜ், ஜியாமெட்ரி, எது வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம். இல்லை சிம்பிளா வந்து நம்ம எந்த மேக்ஸ் ரொம்ப டிடிஎஸ் மேக்ஸ்லாம் இல்லாம ஒரு சிம்பிளா லாஜிக்கா யோசிச்சு பண்ற கொஸ்டினா கூட இருக்கலாம். ஓகே, இதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். Okay, Vijay must visit either the library or the canteen. Which one of these two buildings is at a greater distance from hostel? Okay, so distance is asked. Okay, distance nale speed into time. Okay, logica இதுதான் formula. First statement மட்டும் தான் படிக்கிறோம். It takes Vijay an average of 20 minutes to ride his bike from his hostel to the library. இப்போ first statement மட்டும் பார்க்கிறேன், second பார்க்கல. Firstல it gives information only about the library. There is no information about the canteen. Okay, so you cannot compare which is the greater distance. So the first is insufficient. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன்சஃபிஷியன்ட்னா நம்ம ஏற்கனவே இங்கே ஆன்சர் சாய்ஸஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, இதில் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்சஃபிஷியன்ட்னு பார்க்குறேன். ஸோ ஏஓ சிஓ ஆன்சராக இருக்கவே முடியாது, பிகாஸ் இன் தட் ஃபர்ஸ்ட் இஸ் சஃபிஷியன்ட். ஸோ யூ கேன் எலிமினேட் ஏ அண்ட் சி. த ஆன்சர் ஹேஸ் டு பி ஒன் அமாங் பி, டி ஆர் இ. ஓகே, ஸோ எலிமினேஷனும் இதில் நிறைய பண்ண முடியும். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா கன்ஃபார்மாக சஃபிஷியண்டா இன்சஃபிஷியண்டா தெரிஞ்சுக்கிட்டாலே யூ கேன் எலிமினேட் 2 ஆன்சர் சாய்ஸஸ். ஸோ ரிமைனிங் 2ல யூ கேன் கெஸ் பண்ணா கூட 50% சான்ஸ் இருக்கு. Okay, so now the first is insufficient. Second க்கு move ஆறேன். அப்போ first statement you should forget it. Okay, it takes Vijay an average of 20 minutes to ride his bike from his hostel to the canteen. Again, in this statement we don't have any information about library. Okay, because we have to find which is the greater distance among library and canteen. But இங்க வந்து library பத்தின information இல்லாததுனால first, second is also insufficient. So only when both are individually insufficient, you can combine. Okay, now you combine both the statements. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையுமே எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன தெரியுதுன்னா library, canteen ரெண்டுத்துக்குமே Vijay takes average of 20 minutes ride. Okay, so this is saying something about the time. Okay, and there is no information about the speed. ஓகே, ஸோ ஸ்பீடு தெரியாம டைமை மட்டும் வச்சு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, ரெண்டுத்துக்கும் சேம் டைம் ஆச்சுன்னா கூட ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகே, பிகாஸ் சில இடத்துல வந்து ரோடு நல்லா இருக்கும், அவங்க ஸ்பீடாக போயிருக்கலாம் 20 minutesல. டிஸ்டன்ஸ் ஷார்ட்டாக இருந்தால் கூட வந்து சம்டைம்ஸ் ரோடு நல்லா இல்லைன்னா டைம் எடுக்கும். ஓகே, ஸோ வித்தவுட் நோயிங் த ஸ்பீட் வி கேன் நாட் டிசைட் அபவுட் த டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் வித் த டைம் கிவன். ஓகே, அதனால கம்பைனிங்கும் இன்சஃபிஷியன்ட் தான். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் இ இன் திஸ் கேஸ். ஓகே, ஸோ யூஸ்வலாக 4 ஆன்சர் சாய்ஸஸ் தான் வரும். இந்த 5ல இருந்து எனி 4 சாய்ஸஸ் வரும். ஓகே, ஸோ முதல்ல ஆன்சர் சாய்ஸஸை நல்லா படித்து புரிஞ்சுக்கிறது தான் டேட்டா சஃபிஷியன்சியில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ரிமெம்பர் டு இவாலுவேட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் இண்டிவிஜுவலி. ஓகே, ரைட், தட்ஸ் ஆல் அபவுட் த டேட்டா சஃபிஷியன்சி. இதில் வந்து மேக்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா டிஎஸ் வில் பிகம் ஈஸி ஃபார் யூ. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பிஸ்னஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு we are doing a crash course actually for TANSET. லாஸ்ட் 20 days ப்ரிப்பரேஷனுக்கு crash course போயிட்டு இருக்கு. If you are interested, you can reach out to the given number in the slide. Okay, subscribe to the channel. Thank you. Bye.